புத்தக பித்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். நான் இதுக்கு முன்னாடி நெக்ஸஸ் புத்தகத்தை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதில் தகவலை பற்றி நிறைய சொல்லியிருப்பேன். அந்த தகவல் எப்படிலாம் பரப்பப்பட்டுச்சு, அதில் உண்மை தகவல் எப்படி இருந்துச்சு, பொய் தகவல் எப்படி இருந்துச்சு, இந்த தகவலுக்காகவே அதிகாரத்தை எப்படிலாம் கைப்பற்றினாங்க, இப்படி நிறைய விஷயம் பேசியிருப்பேன். அதுக்கப்புறமா இந்த காலகட்டத்தில் ஒரு இனஅழிப்பு நடந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன். அதில் சுவாரஸ்யம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டேன். அதை பயன்படுத்தியிருக்கக்கூடாது, ஏன்னா அது ஒரு மோசமான நிகழ்வு. அந்த விஷயத்தை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம வாழ்ந்துட்டுருக்க காலகட்டம் என்றைக்கும் இல்லாத மாதிரி தகவல் புரட்சி நிரம்பிய ஒரு காலகட்டம். ஏன்னா இன்றைக்கி நம்ம கையில் இணையம் இருக்குது. அது மூலமாக நம்ம ஏகப்பட்ட தகவல்களை பார்க்குறோம். இந்த இணையத்து மூலமாக நமக்கு ஒரு சில சாதகங்கள் இருந்தாலும் இதில் மிகப்பெரிய பாதகங்கள் தான் இருக்குது. எண்ணற்ற நாடுகளில் வெறுப்பை பரப்புவதிலையும் சமூக இணக்கத்தை பலவீனப்படுத்துவதிலையும் இந்த சமூக ஊடகம் பயங்கரமாக செயல்பட்டு இருக்குது. இதுக்கு உதாரணம் நம்ம முகநூலே எடுத்துக்கலாம். உங்கள் எல்லாத்துக்குமே மியான்மர் நாட்டை பற்றி தெரியும். பர்மான்னு சொல்லுவாங்க. 2010 காலகட்டத்தில் தான் மியான்மரோட ஒரு தொடக்க காலகட்டம்னே சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி 10 ஆண்டு காலமாக அங்கே இராணுவ ஆட்சியும் சர்வாதிகாரமும் தான் இருந்துச்சு. இந்த 2010க்கு அப்புறம் தான் தாராளமய யுகம் தொடக்கப்பட்டுச்சு. தேர்தல் நடந்துச்சு, சில தடைகள் நீக்கப்பட்டுச்சு, சர்வதேச நிதி உதவி கூட கிடச்சிச்சு அந்த நாட்டுக்கு. இந்த 2010க்கு அப்புறம் தான் மியான்மரில் உள்ள மக்களுக்கு எல்லாருக்குமே இணையமே கிடச்சிச்சு. அதில் மிகப்பெரிய பங்காற்றியது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த முகநூல் தான். முன்னாடி கற்பனை கூட செஞ்சு பார்த்திடாத அளவுக்கு லட்சக்கணக்கான தகவல்களை இந்த பர்மியருக்கு இலவசமாகவே அது கொடுத்துச்சு. இருந்தும் அந்த நாட்டோட அரசு கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டதுனாலேயே பல இனக்குழுக்கு இடையே கொஞ்சம் சலசலப்பும் சண்டைகளும் இருந்துக்கிட்டே வந்துச்சு. அதில் முக்கியமான சண்டை எதுன்னு பார்த்திங்கன்னா பௌத்த பர்மியர்களுக்கும் சிறுபான்மையினரான இஸ்லாமிய ரோஹிங்காக்களுக்கும் தான். இந்த ரோஹிங்கர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மியான்மரில் உள்ள மேற்கில் இருக்கிற ரெக்கைன் பகுதியை சேர்ந்த இஸ்லாமியர்கள். 1970 இருந்தே அவங்க தீவிர பாகுபாடுனால நிறைய துன்புற்று வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இராணுவ ஆட்சியாளர்களும் பெரும்பான்மை பௌத்தர்கள் கட்டவிழ்த்து விட்ட வன்முறையாலும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 2010 நிகழ்ந்த ஜனநாயக செயல்முறை தங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துங்கிற மாதிரி ரோஹிங்கியாக்கள் நினச்சாங்க. ஆனால் விஷயம் மேலும் மோசமடைய தான் செஞ்சிச்சு. ஏன்னா முகநூலில் பதிவிடப்பட்ட போலி செய்திகள் ரோஹிங்கியா முஸ்லீமுக்கு எதிரான வகுப்புவாத வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுச்சு. 2016-17 அரக்கான் ரோஹிங்கியா ரச்சன்யா சேனை, சுருக்கமாக அர்சான்னு வச்சுக்கலாம். இது ஒரு ரோஹிங்கியா இஸ்லாமிய அமைப்பு. ரக்கைன்லேயே ஒரு இஸ்லாமிய நாட்டை நிறுவனம்னு அது நினச்சிச்சு. அதனால் குறுகிய காலகட்டத்துக்குள்ளே அது எக்கச்சக்கமான தாக்குதலை மேற்கொண்டது. இஸ்லாமியர் இல்லாத மக்களை கடத்தி சென்று கொன்றதாகவும் ஒரு சில இராணுவ புறக்காவல் நிலையத்தை கடுமையாக தாக்கியதாகவும் சொல்லப்படுது. இதுக்கு பதிலடி கொடுக்கறதாகத்தான் மியான்மர் இராணுவ அமைப்பும் ஒரு சில பௌத்த வெறியர்களும் ஒட்டுமொத்த ரோஹிங்கியா சமூகத்திற்கு எதிரான ஒரு இன அழிப்பு நடவடிக்கையை கட்டவிழ்த்து விட்டாங்க. இதனால் நூற்றுக்கணக்கான ரோஹிங்கியா கிராமங்கள் அழிக்கப்பட்டுச்சு. 25,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டாங்க. 60,000க்கும் மேற்பட்ட ரோஹிங்கியா ஆண்களும் பெண்களும் வன்புணர்வும் பாலியல் துன்பத்துக்கும் ஆளானாங்க. இதில் 7,30,000 ரோஹிங்கியா இஸ்லாமியர்களை கொடூரமான முறையில் நாட்டை விட்டு வெளியேற்றதாக சொல்லப்படுது. இந்த வன்முறை எல்லாமே ரோஹிங்கியா முஸ்லீமை பற்றியான வெறுப்பு பிரச்சாரத்தாலேயே தூண்டிவிடப்பட்டுச்சு. இதில் முக்கியமான பங்கு வகித்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா 2016 நான் சொன்னேன்ல முகநூல், அதுதான். இந்த முகநூல் தான் கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்புறதுக்கான ஒரு வலையமைப்பாகவே இருந்துச்சு. இந்த சம்பவம் எப்படி தீவிரமடைஞ்சதுங்கிறத பற்றி அங்கே வாழ்ந்த மைக்கேல்ங்கிற தன்னார்வலர் சொல்லும்போது, ஒரு வழக்கமான முகநூல் பதிவுங்கிறது ரோஹிங்கியா முஸ்லீமுக்கு எதிரானதாகவே இருந்துச்சு. அவங்களுக்கு எதிராகவே பல விமர்சனங்கள் அதில் இடம்பெற்றுச்சு. அந்த பதிவில் இடம்பெற்றது எல்லாமே ரோஹிங்கியா இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடாது, அந்த அரசு அமைப்புங்கிறது ஒரு மோசமான அமைப்பு, அவங்க நம்ம நாட்டை கைப்பற்ற பார்க்குறாங்க, பெரும்பான்மையான ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள் மியான்மர் நாட்டை சேர்ந்தவங்களே கிடையாது, அவங்க வங்கதேசத்திலிருந்து வந்தவங்க, அவங்க பூர்வீக பௌத்தர்களோட இடத்த பிடிச்சிருவாங்க, இப்படிங்கிற மாதிரியான நிறைய பதிவுகள் அதில் அனுப்பப்பட்டு கொண்டே இருந்துச்சு. இந்த மாதிரியான அதிகமான வெறுப்பு பிரச்சாரமும் போலி செய்திகளும் தான் ரோஹிங்கியாவுக்கு எதிரான வன்முறையை தூண்டுறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்ததாக அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரியான வன்முறையை தூண்டுறதுக்கு பௌத்த வெறியரில் ஒருத்தர் தான் அந்த வராது. அவர் ஒரு பக்கம் செயல்பட்டார், மறுபக்கம் முகநூல் செயல்பட்டுச்சு. இந்த முகநூல் எப்படி செயல்பட்டுங்கிறது தான் ரொம்ப பயங்கரமான விஷயம். பொதுவாகவே ஒரு சமூக ஊடகத்தை எடுத்துக்கிட்டோன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், இது எல்லாத்துலேயும் ஒரு அல்காரிதம் செயல்படும். அல்காரிதம்ங்கிறது பல விதிமுறைகளை கொண்ட ஒரு தொகுதினே சொல்லலாம். விதிமுறைன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த முகநூலோட விதிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா,
பயனாளர்களை அதிகப்படுத்தணும். பயனாளர்களை அதிகப்படுத்தணும்னா அவங்களுக்கு விருப்பமான விஷயங்களை அதில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த அல்காரிதம் நிறைய விஷயத்தை கொடுத்துச்சு. அதில் வன்முறை, வெறுப்பு பிரச்சாரம், போலி செய்திகள் இதில் தான் அதிகமான பயனாளர்கள் ஈடுபாடு கொண்டிருக்காங்கங்கிறத அது புரிஞ்சுக்கிட்டு அதனாலேயே அது அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு சில நல்ல செய்திகள் தான் நீங்கள் பார்ப்பீங்க, அது கீழே பார்த்தோன்னா மோசமான செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே அந்த அல்காரிதம் தான் செய்யுது. இந்த அல்காரிதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள், கெட்ட செய்திகள், போலி செய்திகள், பிரச்சாரம் இதெல்லாம் பற்றி அது கவலைப்படாது. அதோட வேலை பயனாளர்களை அதிகப்படுத்தணும், அவ்வளோதான். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடும். 2018 வாக்கில் ஐக்கிய நாடோட அவையின் உண்மை குழு என்ன தெரிவிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன அழிப்புக்கு முகநூல் மிக தீவிரமாக செயல்பட்டுருக்குதுன்னு. இதை முகநூலும் ஒப்புக்கொண்டு அது என்ன சொல்லுச்சுன்னா, 2016-17 நடந்த இந்த வெறுப்பு பிரச்சாரத்தையும் இந்த போலி செய்திகளையும் கட்டுப்படுத்துறதுக்கு எங்களால் நடவடிக்கை மேற்கொள்ள முடியலைங்கிற மாதிரியான சில உப்பு சப்பு இல்லாத காரணங்களையே சொல்லிச்சு. கிட்டத்தட்ட வெறுப்பு பிரச்சாரத்துக்கு காரணம் பயனாளர்கள் மட்டுமே, நாங்கள் கிடையாதுன்னு சொல்லி மொத்த பிரச்சனையையும் பயனாளர்கள் தோள் மேலேயே ஏற்றிட்டு எங்களோட பிரச்சனை இந்த மாதிரியான பதிவுகளை தணிக்கை செய்ய தவறியது தான் அப்படின்னு சொல்லி தப்பிச்சிச்சு. இந்த அல்காரிதத்தை ஏன் இப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முகநூலோட வணிக மாதிரி என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். முகநூலை பொறுத்த வரைக்கும் அதிகமான தகவலை சேகரிக்கணும், அதிகமான விளம்பரங்களை விற்கணும். இதனால் பயனாளர்கள் அதிகமாவாங்க. பயனாளர்கள் அதிகமானால் முதலீட்டாளர்களும் ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. அப்புறம் ஃபேஸ்புக்கோட பங்கும் அதிகரிக்கும். நாம் எவ்வளோ நேரம் முகநூலில் செலவிடுறோமோ அந்த அளவுக்கு அது பணக்கார நிறுவனமாக மாறும். இந்த புத்தகத்தில் உள்ள எழுத்தாளரை என்ன பதிவிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவீன காலகட்டத்தில் சமூக ஊடகம் மூலமாக நடந்த ஒரு இன அழிப்புனா அது இதுதான்னு. நாம் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் இந்த இணையத்தோடையே பிணைக்கப்பட்டிருக்கோம். நம்மக்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தனா இந்த உலகமே நம்ம கைவிரல் நுனியில் இருக்கிறதா நம்ம நினச்சிட்ருக்கோம். இது ஒரு நல்ல விஷயம் தானா நீங்கள் நினச்சிங்கன்னா பெரும்பாலும் கிடையாது. நாம் ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்துறது கிடையாது, ஸ்மார்ட் ஃபோன் தான் நம்மளை பயன்படுத்துது. அதில் இருக்கிற செயலி, கட்டுரை, காணொளி, விளையாட்டு எல்லாமே நம்மளோட கவனத்தை ஈர்க்கிறதுக்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்மளில் பெரும்பாலானோர் நம்மளே அறியாமலேயே பெரும்பான்மையான நேரத்தை அதில் தான் செலவிடுறோம். நம்மளோட கவனம் எல்லா இடத்துலையுமே சிதறி கிடக்குதுன்னே சொல்லலாம். சரியாக சொல்லணும்னா ஒரு இடத்துல குவிக்கப்பட்டே இருக்கலை. இதை தான் செனகா சொல்லியிருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிறது எந்த இடத்துலையுமே இல்லாமல் இருப்பதற்கு சமம்னு. சரி, இன்னொரு நல்ல ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.